ஒரு டானா இருந்துகிட்டு நான் இப்படிலாம் உழ வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோட்டு பத்துலு மட்டும்தான். அவங்கள ஒரு வழி பண்ணுவேன். போகடா போக. இந்த மாதிரி நான் விவசாயம் பண்ணா எப்படி நான் திருடி சம்பாதிக்க முடியும்? நான் ஜான்டா ஜான். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சரி வாங்க இப்ப நம்ம போய் சாப்பிடலாம். நீங்க 2 பேரும் அங்க இருக்கிற புல்லெல்லாம் போய் சாப்பிடுங்க. போங்க போங்க. எங்களை பார்த்து காலமாடுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா பாஸ்? நாங்க காலமாடு மாதிரி வேலை செய்வோம். அண்ணன் காலமாடு இல்ல. எங்களுக்கு பசங்க மாடாவது மண்ணாங்கட்டியாவது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. போங்கடா போங்க. என்னோட சாப்பாடு திரும்பி சாப்பிட. யாருகிட்ட என்னோட சாப்பாடு என்னோட சாப்பாடு. நானே ஒரு பெரிய திருட. என்னோட சாப்பாடு நீ திருடி சாப்பிடுறியடா? யாரு நீ? யாரு? பார்க்கவே வித்தியாசமா இருக்க. யாரு? டேஞ்சர் ஏலியன். டேஞ்சர் கிரகத்துல இருந்து வந்திருக்கேன். எங்க கிரகத்துல உணவெல்லாம் டேஸ்டே இருக்காது. ஆனா பூமியில எல்லாமே டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் விதவிதமா சாப்பிடலான்னு இங்க வந்திருக்கேன். ருசிச்சு சாப்பிட போறேன். சூப்பர். அகா செம்ம ருசியா இருக்கு. என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு. ஏலியன், இதெல்லாம் சாதாரண சாப்பாடு. இதை விட சூப்பர் சாப்பாடு சாப்பிடணும்னா நீ மோட்டு பத்துலு போய் பாரு. சீக்கிரமா பாரு. மோட்டு பத்துலுவா? ஆமா, அவங்க விதவிதமா சூப்பரா சமைப்பாங்க. அவங்க கிட்ட விதவிதமான ஏகப்பட்ட டிஷஸ் இருக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் போய் சாப்பிடலாம். அப்படியா? அவங்க எங்க இருக்காங்க? சீக்கிரமா என்கிட்ட சொல்லு. வா என் கூட வா. அங்க பாரு, மூட்டை மாதிரி இருக்கானே அவன் தான் மோட்டு. அப்புறம் அங்க பென்சில் மாதிரி இருக்கானே அவன் தான் பத்துலு. அவங்க சாப்பிடுறதுதான் சமோசா. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சீக்கிரம் போய் சாப்பிடே. போ போ ஏலியன் போ. யாரு இது? பத்துலு யாரா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சரியா தான் சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. ஏய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. எதனா சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்றேன். டேய் என்னடா உயிரோட இது பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. போடா இங்க போடா போ. கடிச்சிட்டு பத்துலு. ஏய் கைய கடிச்சிட்டு. ஏய் நான் பாக்குறேன். எடுத்துட்டு வா. நிறைய எடுத்துட்டு வந்து வையே. கடிக்காத. வலிக்குது. என்ன விட்டு காப்பாத்துங்க. இவனுக்கு என்னத்தான் சாப்பிட கொடுக்கறது? ஏன் சமோசாவையும் அவனே சாப்பிட்டான். அந்த பிளேட் இருந்தாலாவது கொடுக்கலாம். பிளேட் எங்க போச்சுன்னு தெரியலையே. டேய் விட்றா அவனை. வரேன்டா. வேண்டாம் சொன்னா கேளு. என்ன விட்டு. அம்மா ஐயோ பத்துலு காப்பாத்துறா. டேய் பத்துலு வேணாடா காப்பாத்துறா. டேய் வாடா. இங்க பத்துலுங்கிறது யாரா? நான் தான்டா பத்துலு. இனிமேல என் நண்பனை நீ கடிச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அகலாமா? ஏய் என்ன காரியம் பண்ற நீ? நோ நோ. ஏய் மோட்டோ திரும்பி பார்க்காம ஓடுறாது. என்னைய கடிக்குதுடா. அடுத்து ஒண்ண நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அந்த மோட்டுவும் பத்துலுவும் எனக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்திருக்காங்க. டேஞ்சர் ஏலியன், மோட்டு பத்துலு வீட்டுல ரொம்பவே டேஸ்டியான சமோசா எல்லாம் இருக்கு. சீக்கிரம் போடினா அதை சாப்பிடலாம். விடமாட்டேன் உங்களை எங்க ஒன்னாலும். காப்பாத்துங்க. அந்த பல்லாண்டி எங்களை கடிக்க வரான். பார்க்கதான் சிறுசா இருக்கான். ஆனா ரொம்ப பெருசா பல்லு வச்சிருக்கான். இங்க இருந்து மரியாதையா ஓடி போயிடு. இவங்கள வீணா தொந்தரவு பண்ண அப்புறம் நான் ஒரு குத்து விடுவேன். இங்க இருந்து டேக் ஆஃப் ஆகி நேரா ஸ்பேஸ்ல போய் லேண்ட் ஆவேன். என்ன? இந்த வாங்கிக்க. இவருக்கு இந்த நிலைமையா? என்னையே அடிச்சிட்டியா? இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்.
தெரியாம நான் உன் வழியில குறுக்க வந்துட்டேன். இனிமே என்ன அடிக்காத, என்னால முடியாது. ஆளை விட்டுரு, என்னால முடியல. ஏய் குண்டா மட்டை எங்களை விட்டு மோட்டு பத்துல என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. நான் யார் கூட வேணாலும் சண்டை போடலாம்பா. நான் ஏலியன்ஸை பகச்சுக்க முடியாது. டேய் 10 மணியா ஏதாவது பண்ணுடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஐடியா. அளவுக்கு அதிகமா இனிப்பை சாப்பிட்டா பல்லுல கிருமிகள் வந்து தொத்திக்கும். அதாவது அவனுக்கு அளவுக்கு அதிகமா இனிப்பை கொடுத்து சாப்பிட வைப்போம். அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் பல்லுல வலி வந்து அவன் துடிப்பான் பாரு. அந்த துடிப்பை பார்த்து நம்ம ரசிக்கலாம் மோட்டோ. என்னோட சூப்பர் ஐடியா எப்படி இருக்கு மோட்டோ? நண்பா, ஒரே ஒரு வாட்டி நீங்க அவனை என் டென்டல் சேர்ல கொண்டு வந்து உட்கார வைங்கப்பா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு நீங்க பாருங்க. என்னையா டேஸ்டா இருக்கும் போல இருக்கு இந்த ரசகுல்லா. இத நிச்சயமா உனக்கு சாப்பிட நான் கொடுக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் நான் அப்படியே சாப்பிடுவேன். ஏலியன் மோட்டு பத்துல இங்க தான் இருக்காங்க. இந்த முறை உனக்கு அவங்க சரியான சாப்பாடு கொடுக்கலனா அவங்கள கடிச்சு கடிச்சு ஒரு வழி பண்ணிடு. சொல்றது புரியுதா? ஓகே. ஏய் மோட்டு பத்லு, நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சாப்பிட கொண்டு வாங்க, நிறைய சாப்பிட எடுத்துட்டு வாங்க. சரிங்க, இதாங்க உங்களுக்கு அதான் ரசகுல்லா. ஸ்டாப் இட். நித்துப்பா, அந்த ரசகுல்லாத்தை கொடுக்காதே. இத நான் சரி பண்ணிடுறேன். இந்த வாங்கிக்கோ. டிஸ்கோ. ஆஹா, இந்த வாங்கிக்கோ. கஜா கஜா. என்னையா இது இவ்ளோ பெரிய பேட்டை தின்னடச்சோ? ஏய் மாட்னடா. ஆஹா, கஜா கஜா. காப்பாத்துக்கோ. காப்பாத்து. ஏய், என்ன விடு. பின்னாடி கடிக்காத. என்னப்பா பாக்குறீங்க? காப்பாத்துக்கோப்பா. போட்டோ குடுத்துடுப்பா. இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. உனக்கு எவ்வளவு வேணாலும் நீயே சாப்பிடு. ஆஹா, போடுறா. இந்தா. அடுத்து இந்தா. அடுத்த ரவுண்டாடா. எப்படிடா திங்கிறாவன்? ஏய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு போ. அப்படி இந்தா, இந்தா. பல்லெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு, வலிக்குதே. அட, உங்க பல்லுல கிருமி தொத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இருமியா? அப்படின்னா என்னது? அது வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த பூமியில இருக்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா பல்லெல்லாம் கெட்டு போய் கிருமி வந்துருமா? அந்த கிருமி எடுக்கிறதுக்காக தான் சேர கொண்டாந்து வச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் எதை கொடுத்து என் பல்லையே கெடுத்துட்டீங்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா குண்டா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவர் இருக்காரு, டாக்டர் பூசணிக்க மாட்டீங்க. உங்க பல்ல சரியா பண்ணிடுவாரு. சரி பண்ணுடா, சீக்கிரம் பண்ணு. லாக் பண்றேன். அவ்வளவுதான். இங்க பாத்தீங்களா, பற்கள்ல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன்ல. இங்க பாரு நண்பா, இதுலயும் ஜம்ஸ் இருக்கு. என்னோட எல்லா பல்லையும் பிடிங்கிட்டீங்களாடா பாவி பசங்களா. இனிமேல் என்னால எதையும் திங்க முடியாது. அட பாவி பசங்களா. ஆஹா போச்சு, என்னோட எல்லா பல்லும் போச்சு. நான் இனிமேல் என்னத்த சாப்பிடுவேன்? அட இதெல்லாமே நீங்க பண்ண தப்புதாங்க. பூமிக்கு வந்தீங்க, கண்டதையும் சாப்பிட்டீங்க, எல்லாரையும் தொந்தரவு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு பலன் தான் இது. நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இப்படிலாம் சாப்பிடாதீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. கேட்டீங்களா நீங்க? கடைசியில பல்லு இருக்கிற இடத்துல இப்ப கேப் தான் வந்துருச்சு பாத்தீங்களா? ஒரே ஒரு கண்டிஷன், அதுக்கு ஓகேன்னா பல்ல மறுபடியும் கரெக்ட் பண்றோம். பல்லு சரியான உன் கிரகத்துக்கு போயிடணும். ஓகேவா சொல்லு? போயிடுறேன். நான் என்னோட கிரகத்துக்கே போயிடுறேன். என் பல்லெல்லாம் போச்சு. எனக்கு பல்லை செட் பண்ணி கொடுங்க. இந்த வாய்க்காட்டு. இந்த பல்லு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ டாக்டர் ஜக்கா. அப்புறம் மோட்டு பத்லு, தேங்க்யூ வெரி மச். நான் ஜாலியா என் வீட்டுக்கு போக போறேன். அதுக்கு முன்னால எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த அரடி ஜானு தான். அவனுக்கு ஒரு டியூஷன் எடுத்துட்டு போறேன்.
எப்படி இருக்கு நண்பா? சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? தேங்க்யூ ஜான். நீ ஒரு நல்ல சாப்பாடு இடத்துக்கு தான் என்னை அனுப்பி வச்சிருக்க. பதிலுக்கு நான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்யணும்ல, அது ரொம்ப பெருசா செய்யணும். அட நமக்குள்ள எதுக்குப்பா கிஃப்ட் எல்லாம்? நம்ம பேங்க்ல போய் கொள்ளை அடிக்கலாம். லாக்கரை நீங்க கடிச்சு உடைச்சா அது மட்டும் எனக்கு போதும். உங்களுக்கு வலுவா நான் தரேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன விடு, என்ன விட்டு டேஞ்சர் ஏலியன். நம்பர் 1, நம்பர் 2, காப்பாத்து, காப்பாத்துங்க.